என்னோட சில குட்டீஸ், நான் உங்கள் ஸ்ட்ராபெரி பீரை பேசுகிறேன். எல்லோரும் நல்லா இருப்பீங்க நம்புகிறேன்டா. நானும் ரொம்ப நல்லா இருக்கிறேன். டுடே இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, யூமீன் தான்டா பார்க்க போகிறேன். ஆக்சுவலி யூமீனுக்கு நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்கிறீங்க, ஸ்டோரி போடுங்கக்கா போடுங்கக்கான்ட்டு. அதனால் கேட்டவங்களுக்கும், அது இல்லாமல் நேற்று நான் டெலிகிராமில் கேட்டிருப்பேன். யூமீனுக்கு எனக்கு எந்த மாதிரி ஸ்டோரி போடணும்னு தெரில, நீங்களே சஜஸ்ட் பண்ணுங்களான்ட்டு. அப்போது ஒரு பொண்ணு ஒரு ஸ்டோரி சொல்லுச்சு. அதாவது சைல்ட்ஹுட் பெஸ்ட் ஃப்ரெண்ட் அப்படின்ட்டு ஒரு யூமனுக்கு ஒரு ஸ்டோரி டைட்டில் சொல்லுச்சு. அதை பேஸ் பண்ணி நான் ஒரு கான்செப்டில் கொண்டு வந்திருக்கேன்டா. அவங்க எல்லாத்துக்கும் பிடிக்கும் நம்புகிறேன், அந்த பொண்ணுக்கும் பிடிக்கும் நம்புகிறேன். அவங்க எல்லாத்துக்கும் நான் யூமன் கேட்ட எல்லாத்துக்கும் டெடிகேட் பண்ணுறேன்டா. பிடிச்சிருந்தா ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப். ஸ்டோரி எப்படி இருந்துச்சுன்ட்டு கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கடா. இப்போ எந்த ஆன்லைன் இல்லாமல் டேரெக்டாக நம்ம ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். இப்போ ஸ்டார்டிங் சீன்லேயே பார்த்தோம்னா ஒரு ஆஃபீஸ் தானே காட்டுறாங்க. அந்த ஆஃபீஸ் பார்க்க அவ்வளோ பெருசாக அவ்வளோ அழகாக இருக்குது, செம பிரம்மாண்டமாக இருக்குது, அவ்வளோ பெருசாக இருக்குது அந்த ஆஃபீஸு. அந்த ஆஃபீஸ்க்குள்ளே பார்த்தோம்னா எல்லாருமே அப்படியே பரபரப்பாக ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு வேலை செஞ்சுட்ருக்குறாங்க. ஆஃபீஸ்னாலே எப்படி இருக்கும் உங்களுக்கு தெரியும்லடா, அது மாதிரி செம்ம பரபரப்பாக வேலை பார்த்துட்ருக்காங்க. அப்போ ஒரு கேபினுக்கு வெளியே தான் பார்த்தோம்னா லைனாக அப்படியே சேர் போட்டு உட்காட்ருக்காங்க. அங்கே இன்டர்வியூ தான்டா எடுக்கிறாங்க. அவ்வளோ பேர் இருக்கிறாங்க, லைனாக சேர் போட்டு உட்காட்ருக்காங்க. ஒவ்வொருத்தரும் அந்த கேபின்குள்ளே வெளியே வரப்போது, ஒவ்வொருத்தரும் உள்ளே போயிட்டுருக்காங்க. அப்போ லாஸ்ட் ரோவில் ஒரு 2% பார்த்தோம்னா அவங்க பார்க்க அவ்வளோ ஒரு மாதிரி நர்வஸாக இருக்காங்க, செம்ம நர்வஸாக இருக்கிறாங்க. ஏசி போட்டிருந்தாலும் அவங்க ஃபேஸ்லேருந்து அப்படியே ஒரு மாதிரி சொட்டிங் ஆகிட்டே இருக்குது. அவங்க செம்ம ஒரு மாதிரி பயத்தோட நர்வஸாக இருக்கிறாங்க. அப்போ ஒரு பர்சன்ட்டோட ஹேண்டு தான் அப்படியே செம்ம நர்வஸாக ஒரு மாதிரி ஷிவர் ஆகிட்டு இருக்குது. அப்போ இன்னொரு பர்சன்ட் அப்படியே பிடிக்கிறாங்க. ஏன்டா மச்சான், ஏன்டா ஏன்டா இந்த அளவுக்கு நர்வஸ் ஆகிற? சிம் சிம், எனக்கு ஒரு மாதிரி பயமாக இருக்குது, எனக்கு செம்ம நர்வஸாக இருக்குது தெரியுமா. டேய், ஏன்டா பயந்து சாகுற? நீ பயப்படுறது இல்லாமல் ஏன்டா என்னையும் சேர்த்து பயப்படுத்துகிற? உனக்கு என்ன சிம் சிம், நீ டாப் 10 கிளாஸ் ஸ்டூடெண்ட்டு, நீ என்ன கேள்வி கேட்டால் டக்கு டக்குன்னு பதில் சொல்லுவேன். ஆனால் நான் அப்படியா? பியர், நான் டாப் ஸ்டூடெண்ட், ஓகே. அப்போ சார் நீங்கள் யார்? நீங்கள் எந்த கேள்வி கேட்டால் டக்கு டக்குன்னு பதில் சொல்ல மாட்டீங்க. அது சொல்லிடுவேன் ஜிம்மினா, இருந்தாலும் போதும்டா போதும், நீ பயப்படுறது பத்தாது, என்னையும் சேர்த்து பயன்படுத்தி விடாத, ஒன்றும் ஆகாது, ஓகேவா? இல்லை ஜிம்மினா, இங்கே மட்டும் வேலை கிடைக்கல கன்ஃபார்ம் எங்கள் அப்பா அம்மா எனக்கு பிடிச்சி கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்க, அவ்வளோதான். கன்ஃபார்ம் இந்த வேலை கிடச்சிடணும். எனக்கு பயமாகவே இருக்குது ஜிம்மினா. டேய், பயப்படாதடா, வேலை கிடச்சிடும், ஓகேவா? பயந்து சாகாத. நீ ஃபஸ்ட்டு நர்வஸ் ஆகாதடா. இந்த பயத்துலேயே ஒழுங்காக எந்த கேள்வி கேட்டாலும் கரெக்டாக பதில் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிம்மின் தாண்டா அப்படி பதில் சொல்லிட்டு இருக்கிறாங்க. இந்த சைடு நம்ம தயாங்க தான், ஓகே சிம் சிம், நான் பயப்படல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தயாங்க அப்படியே பேசிகிட்டு இருக்கிறான். இந்த சைடு நம்ம தயாங் பேர் தான் கூப்பிட்றாங்க. சிம் சிம், என் பேர் தான் கூப்பிட்றாங்க. டே, உன் பேர் தான் கூப்பிட்றாங்க தெரியுதுலடா, உள்ளே போடா, ஏன் டொக்காட்டு பேசிகிட்டு இருக்கிறேன்? சிம் சிம், ஒரு ஆல் தி பெஸ்ட் கூட சொல்ல மாட்டியா? டே, ஆல் தி பெஸ்ட்டுடா, நீ ஃபஸ்ட்டு உள்ளே போயிட்டு வா, அதுக்கப்புறம் எதாக இருந்தால் பார்த்துக்கலாம், நீ ஃபஸ்ட்டு உள்ளே போடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிம்மின் அப்படியே துரத்தி விட்றான். இந்த சைடு நம்ம தயாங்கும் ஒரு மாதிரி நர்வஸாக அப்படியே உள்ளே போகிறான். இந்த சைடு ஒரு 2% தான் அப்படியே அந்த கேபின்குள்ளே உட்காட்ருக்காங்க. இந்த சைடு நம்ம தயாங்கு செம்ம நர்வஸாக போகிறான். ஐயோ ஆண்டவா, தயவு செஞ்சு என்னை செலக்ட் பண்ணிடணும், என்னை செலக்ட் பண்ணிட்டாங்கன்னா உனக்கு நான் கோயிலுக்கு நெய் தீபம் ஏற்றுறேன், தயவு செஞ்சு என்னை செலக்ட் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தயாங்கு கடவுளெல்லாம் வேண்டிட்டு போய் அப்படியே உட்காடுறாங்க. இந்த சைடில் அந்த பர்சன்ட்டும் அப்படியே நம்ம தயாங்க உட்கார சொல்கிறாங்க. சிட் டவுன். ஓகே சார், இது ஃபைல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தயாங்க ஒரு பர்சன்ட்டை கொடுக்குறாங்க. அந்த பர்சன்ட் அப்படியே ஃபைலில் நம்ம தயாங்கோட கையை அப்படியே இந்த சைடு திருப்பி, நீங்கள் அவர் தான் உங்களை இன்டர்வியூ இருக்கார், நீங்கள் அவர்கிட்ட தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பர்சன்ட் அப்படியே கொடுத்துட்றாங்க. இந்த சைடும் ஒரு பர்சன்ட் அப்படியே ஃபோனை ஸ்க்ரோல் பண்ணிட்டு ஒரு மாதிரி ஜாலியாக தெனாவெட்டாக உட்காந்துட்டு இருக்கிறாங்க. இந்த சைடு நம்ம தயாங்க தான், சார் ஃபைல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தயாங்க அப்படியே அந்த பர்சன்ட் முன்னாடி நீட்டுறான். அந்த பர்சன்ட்டும் டக்குன்னு ஃபோனை வச்சுட்டு அப்படியே நம்ம தயாங்க அப்படியே நிமிர்ந்து பார்க்குறான். இந்த
சைடு நம்ம தயங்க அப்படியே பார்த்துட்ருக்கான். ஆப்போசிட் பர்சன்ட்டு அப்படியே பார்த்துருக்காங்க. 2 பேத்துக்குமே அப்படியே ஐ கான்டாக்ட் போயிட்டுருக்குது. இந்த சைடு நம்ம தயங்க தான் சார் சார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தயாங் அப்படியே கூப்பிட்டுட்டே இருக்காங்க. அண்ட் அந்த பர்சன்ட்டுக்கு நம்ம தயாங் பண்ணுறது எல்லாமே அப்படியே ஒரு மாதிரி க்யூட்டாக அப்படியே இமேஜினில் அப்படியே ஓடிட்டுருக்குது பேக்ரவுண்ட் பேஜியோட. இந்த சைடு அந்த பக்கத்தில் இருக்க ஒரு பர்சன் தான் அப்படியே கூப்பிட்டு இருக்காங்க. டே டே மச்சான் டே மச்சான் இது சுகர் என்னாச்சு? டேய் பைத்தியம், ஏன்டா அவனை அப்படி பார்த்துட்ருக்க? அதுவா மச்சான், உலகத்தில் இப்படிலாம் அழகாக ஒரு பர்சன்ட் இருக்க முடியுமான்னு பார்த்துட்ருக்கேன். விளைஞ்சது போதும், இதுதான் உன்னோட லாஸ்ட் ஆள். என்ன ஆளா? அதுக்கு அவங்கள போல மச்சான் கமிட்டாடா. பைத்தியம், நீ இன்டர்வியூ எடுக்கல, இதுதான் லாஸ்ட் ஆளுன்னு சொல்கிறேன். எல்லாரையுமே ரிஜெக்ட் பண்ணிட்டேன். இவன் ஒருத்தன் மட்டும்தான் இருக்கிறான். தயவு செஞ்சு இவன்கிட்டயாவது கரெக்டான கேள்வி கேட்டு செலக்ட் பண்ணுறா பைத்தியம். சரி சுகா, நான் பார்த்துக்கிறேன், செலக்ட் பண்ணிட்டா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தயாங்கிட்டிருந்து அந்த பர்சன்ட் அப்படியே ஃபைல் வாங்குகிறாங்க. இந்த சைடு நம்ம சுகா தான், ஜங்கு பார்த்து கரெக்டாக பேசு ஓகேவா? சேர்றா மச்சான், நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அது நம்ம ஜங்குக்கு தான்டா அப்படியே நம்ம தயாங்க வச்சக்கண்ணு வாங்க பார்த்துட்டு அப்படியே அந்த ஃபைலை பார்த்துட்ருக்குறான். டக்குன்னு அந்த ஃபைலை க்ளோஸ் பண்ணிட்டு நம்ம தயாங்க தான் நிமிர்ந்து பார்க்குறான். சரி நம்ம தயாங்கா செம்ம நர்வஸாக இருக்குது. சரி நம்ம ஜங்குக்கு தான், ஏன் 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 இவ்வளோ நர்வஸாக இருங்க? பதட்டப்படாதீங்க, வேணா தண்ணி குடிக்கிறீங்களா? இல்லை சார் வேணாம். சரி சரி, நர்வஸ் ஆகாதீங்க, நீ வேணால் கொஞ்ச நேரம் டைம் எடுத்துக்கிறீங்களா? நான் வேணால் அப்புறமா ஏதாவது கேள்வி கேட்கட்டா? டே மச்சான், நீ வளைஞ்சது போ. சுகா, நீ குறுக்களை வராதரா, உன் வேலை என்ன பாடுறா? நீ இன்டர்வியூ எடுக்க நான் குறுக்களை வந்தேன்டா. நான் இன்டர்வியூ எடுக்க உன்னை எது குறுக்களை? நீ இன்டர்வியூ எடுத்தால் பரவாயில்லையாடா, நீ வளைஞ்சிட்டு தான் உட்காட்ருக்க. சுகா சரி ரைட்டு விடு அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைடு நம்ம சுகம் அப்படியே திரும்பிடுறான். அவன் பெருசாக அதுக்கப்புறம் எதுவுமே பேசவும் இல்லை, கண்டுக்கவே இல்லை. இந்த சைடு நம்ம ஜங்குக்கு தான், இப்போ இன்டர்வியூ ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தயாங்க சொல்கிறான். இந்த சைடு நம்ம ஜங்குக்கு தான், உங்கள் பேர் என்ன? சார் உங்கள் பேர் என்னன்னு கேட்டேன். கிம் தயான் சார். நைஸ் நேம். தேங்க்யூ சார். அப்புறம் தயாங், சொல்லுங்கள் சார், நீங்கள் சிங்கிளாக கமிட்டடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்கு கேட்குறான். இந்த சைடு நம்ம தயாங்க்கு ஷாக் ஆகிடுது. அந்த சைடு நம்ம சுகர் டீ குடிச்சிட்ருக்கான். அந்த டீ அப்படியே துப்பிடுறான். இந்த சைடு 2 பேருமே அப்படியே ஒரு மாதிரி ஷாக்காக பார்க்குறாங்க. என்னாச்சு என்னாச்சு மச்சான்? டேய், உன்னை எந்த கேள்வி கேட்க சொன்னா நீ எந்த கேள்வி கேட்குற? சுகா, நான் பார்த்துக்கிறேன்டா, நீ மூட்டு அப்படின்னு சொல்லிட்டான். இந்த சைடு சுகா என்னமோ பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறான். சொல்லுங்கள் தயாங், நீங்கள் சிங்கிளாக கமிட்டடா? சார் இதெல்லாமா இன்டர்வியூவில் கேட்பாங்க? நான் கேட்பேன், நீங்கள் சொல்லுங்கள். சிங்கிள் சார். அப்போ ஓகே, அப்போ டபுள் ஓகே. ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு அப்படியே ஒரு 4-5 கேள்வி கேட்குறான். இந்த சைடு நம்ம தயங்கும் டக்கு டக்குன்னு பதில் சொல்கிறாங்க. சரி நம்ம தயங்கம், ஓகேவா சார்? ஓகே தயங், அப்புறம் உங்களை நான் செலக்ட் பண்ணிட்டேன், நீங்கள் நாளைலேருந்து வேலைக்கு வந்துடுங்க, நீங்கள் வந்து என்னோடய பர்சனல் பிஏ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு சொல்லிடுறோம். சார் என்ன சொன்னீங்க? நிஜமாவா? ஆமாம் தயாங், எனக்கு பார்த்தேன், உங்களோட எல்லா கேர்ஸும் எனக்கு பிடிச்சிருக்கு, நீங்கள் நல்லா தான் பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கீங்க, எனக்கு ஓகே, போக போக பார்த்துக்கலாம், மற்றதெல்லாம் அப்புறமா பேசிக்கலாம், நான் உங்களை செலக்ட் பண்ணிட்டேன், நீங்கள் என்னோடய பர்சனல் பிஏ வந்துடலாம். சார் நிஜமாவா சொல்லுங்க? நிஜமாக தான் தயாங்க் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு அப்படியே ஒரு மாதிரி ஸ்மைல் அடிக்கிறான். இந்த சைடு நம்ம தயாங்க்கு செம்ம ஹாப்பியாகிடுது. இந்த சைடு நம்ம தயாங்கும் ஓகே சார் தேங்க்யூ. தயாங் அப்புறம் ஒரு நிமிஷம், சொல்லுங்கள் சார், உங்களோட ஃபோன் நம்பர் கிடைக்குமா? எதுக்கு சார்? நீங்கள் என்னோடய பர்சனல் பிஏல, அப்புறம் உங்களோட ஃபோன் நம்பர் கூட இல்லைன்னா எப்படி? உங்களோட ஃபோன் நம்பர் வேணும்ல? ஆமாம் ஆமாம் கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தயாங்கும் நம்ம ஜங்குக்கிட்ட ஃபோன் நம்பர் கொடுக்குறான். சரி தயாங், உங்களுக்கு நான் நைட்டு மெசேஜ் பண்ணுறேன். நைட்டுக்கு எதுக்கு சார் மெசேஜ் பண்ணுறேங்க? அது ஏதாவது டவுட்டு கிட்டே இருந்துச்சுன்னா உங்களுக்கு நம்ம என்னோடதெல்லாம் சென்ட் பண்ணோம்ல ஷெட்யூல்ஸ், அதை சொல்ல வந்தேன். ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தயாங்க்கு செம்ம ஹாப்பியாகிடுது.
பிடிக்கவே முடியல. அவ்வளோ ஹாப்பியாக வெளியே வரான். இந்த சைடு நம்ம ஜிம்மினை தான் அடுத்த ஆள் கூப்பிட்றாங்க. சரி நம்ம ஜிம்மின் அப்படியே வெளியே நிற்கிறான். சிம் சிம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தயாங்க போய் அப்படியே ஹக் பண்ணிக்கிறான். சிம் சிம் எனக்கு ஓகே சொல்லிட்டாங்க. என்ன நிஜமாவா? ஓகே சொல்லிட்டாங்களா? ஆமாம் சிம் சிம், எனக்கு ஒரே சந்தோஷமாக இருக்குது. என்னமோ சொன்னாங்க. ஜங்குக் சார் சிடுசுன்னு இருப்பான். சச்ச ஸ்வீட் காய் தெரியுமா? எவ்வளோ சூப்பராக இருக்கிறார் தெரியுமா? அதுவும் இல்லாமல் செம ஹேண்ட்ஸமாக இருக்கார். இவரை போய் ரூடு அப்படி இப்படின்னு சொல்லிட்டாங்க. பார்க்க அமுல் பேபியாட்ட குழந்தையாட்ட இருக்கா. அப்படியா? அவனை பற்றி இன்னொன்று சொன்னாங்க. அது ஒன்று தெரியுமா? என்ன சொன்னாங்க? அவன் இன்டர்நேஷ்னல் ப்ளே பாய்ன்னு சொன்னாங்க. அது உனக்கு தெரியுமா? பார்த்துடா, கடைசியில் உனக்கே ரூட் விட்டுற போகிறான். போச்சு, உனக்கு எப்போ பார்த்தாலும் விளையாட்டாக போச்சு. போ, உனக்கு வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க, நீ போ ஃபஸ்ட்டு, அவங்களுக்கு நீ இன்டர்வியூ கொடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தயாங்க அப்படி போயிடுறான். இந்த சைடு நம்ம ஜிம்மின்னு அப்படியே ஒரு மாதிரி நர்வஸாக அப்படியே உள்ளே போகிறான். ஜிம்மின்னு அப்படியே நடந்து உள்ளே போகிறான்டா. இந்த சைடு நம்ம ஜங்குக்கு தான். சரிடா மச்சான், அப்போ எனக்கு முடிஞ்சிச்சு தானே, நான் கிளம்புறேன். எங்கடா கிளம்புற? டேய் மச்சான், அவ்வளோதான், இதுக்கப்புறம் என்னால் உட்காந்துருக்க முடியாது. டேய் நீலாம் ஒரு சிஓவாடா. சிஓவாக இருந்தால் ஒரே இடத்துல பார்த்தாலும் இந்த லேப்டாப் தட்டிகிட்டு இருக்குன்னு இருக்க. நான் போகிறேன், நீ பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு அப்படியே இருந்துச்சு அந்த கேபினை விட்டு அப்படியே வெளியே போயிடுறான். இந்த சைடு நம்ம ஷுக்கா அப்போ தான் நம்ம ஜிம்மினை பார்க்குறான். நம்ம ஜிம்மினை பார்த்தோன்னே நம்ம ஷுக்காவுக்கு அப்படியே ஒரு மாதிரி ரியாக்ஷனே இல்லை, அப்படியே பார்த்துட்டே இருக்கிறான் நம்ம ஜிம்மினை தான். அவ்வளோ ஒரு மாதிரி ஷாக்காக இருக்குது. இந்த சைடு நம்ம ஜிம்மினை கேஷுவலாக வந்து அப்படியே உட்காடுறான். சார் ஃபைல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஷுக்காவிட்ட அப்படியே கொடுக்குறான். இந்த சைடு நம்ம ஷுக்கா ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மினோட ஃபைலை வாங்குகிறான். ஜிம்மினா? ஆமாம் சார், ஜிம்மின், பார்க் ஜிம்மின் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிம்மின் அப்படியே சொல்கிறான். அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஷுக்காவும் அப்படியே அதுக்கப்புறம் எதுவும் பேசலை, அப்படியே இன்டர்வியூ போயிட்டுருக்குது. இந்த சைடு நம்ம ஜிம்மின் அப்படியே டக்குன்னு பதில் சொல்லிடுறான். இந்த சைடு நம்ம ஷுக்கா தான், ஓகே ஜிம்மின், உங்களோட பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே எனக்கு பிடிச்சிருக்கு. இங்கே நாளையிலேருந்து நீங்களுமே ஜாபுக்கு வேலைக்கு வந்துருங்க. நீங்கள் என்னோடய பர்சனல் பிஏக்கு தான் வந்திருக்கீங்க, உங்களுக்கு தெரியும்ல? தெரியும் சார். சரி ஓகே, அப்போ நாளையிலேருந்து வந்துடுங்க வேலைக்கு அப்படின்னு சொல்லிட்டு சரி நம்ம ஷுகா சொல்கிறான். இந்த சரி நம்ம ஜிம்மினும் ஓகேன்னு சொல்லிட்டு அவன் ஃபைல் எடுத்துகிட்டு போகலான்னு பார்க்குறான். அப்புறம் ஜிம்மின் ஒரு நிமிஷம், அது வந்து சொல்லுங்கள் சார். அது வந்து ஜிம்மின் என்ன தெரியலையா? என்ன சார், என்ன சொல்கிறீங்க? எனக்கு புரியல. அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஷுக்கா அப்படியே எழுந்துச்சி வரான். நீ பார்க் ஜிம்மின் தானே? எனக்கு தெரியலடா. சார் என்ன சொல்கிறீங்க ஷுக்கா? டேய் தெரிஞ்சு நடிக்காதடா. பரவாயில்ல ஷுக்கா, என்னை ஞாபகம் வச்சுருக்க. நான் இது நினச்சேன் என்னை மறந்துருப்பேன், நான் அப்படியே போயெல்லாம் நினச்சேன். ஜிம்மின், உன்னை எப்படா மறப்பேன்? சின்ன வயசில் பார்த்தது, அதுக்கப்புறம் இப்போ தான் பார்க்குறேன். ஆளே மாறிட்ட. செம க்யூட்டாக இருக்கு தெரியுமா? செம அழகாக இருக்கடா. என்ன ஷுக்கா சொல்கிற? அழகாக இருக்கேன்னு சொன்னேன். ஓகே தேங்க்யூ. நீயும் தான் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக மாட்ட, ஹேண்ட்ஸமாக இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே அப்படியே பார்த்துட்ருக்காங்க. ரெண்டு பேர்த்துக்குமே என்ன பேசுனே தெரியல, ஒரு மாதிரி நர்வஸாக இருக்குது. சரி நம்ம ஷுகா தான், உன்னை ரொம்ப மிஸ் பண்ணேன்டா, பார்த்து எத்தனை வருஷமாச்சு. ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட் ஃபீலிங்காக இருக்குது. ஃபஸ்ட்டெல்லாம் தோண பேசிகிட்டே இருப்போம். இப்போ இத்தனை வருஷம் மீட் பண்ணதுக்கப்புறம் என்ன பேசுனே தெரில. அதுவும் எதாச்சியாக உன்னோட மீட் பண்ணுவேன்னு நினச்சி கூட பார்க்கல தெரியுமா? நீ என் கம்பெனிக்கு இன்டர்வியூ வருவேன் நான் நினச்சி கூட பார்க்கல. ஆமாம் ஷுகா, எனக்கும் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது. என்ன சொல்கிறது, அதுக்கப்புறம் எனக்குமே என்ன பேசுன்னு தெரில அப்படின்னு சொல்லிட்டு சரி நம்ம ஜிம்மின் அப்படியே ஒரு மாதிரி ஷை ஆகிட்டு அப்படியே ஒரு மாதிரி கீழே கொண்டிறான். இந்த சரி நம்ம ஷுகா தான். அப்புறம் நீ என்ன எந்த பக்கம்? அதுவா ஷுகா, காலேஜ் இங்கே தான் படித்தேன், அப்படியே இங்கே ஜாப்பும் பண்ணிடலாமன்ட்டு இங்கே பண்ணுறேன். அப்படியா, காலேஜ் இங்கே தான் பண்ணியா? அப்போ நீ வந்து என்னை மீட் பண்ணியிருக்கலாம்ல? அது ஷுகா, ஆக்சுவலி நீ எனக்கு தெரியாது, இங்கே
எனக்கு காலேஜு அட்மிஷன் போட்டதே பெருசு. எனக்கு கிடைக்கும்னு நான் நினச்சி பார்க்கல. கிடச்சிட்டு வந்து சேர்ந்துட்டேன். அப்படியே காலேஜுன்ட்டு போயிடுச்சு அப்படி இப்படின்ட்டு. அப்புறம் ஒர்க்குக்கு இங்கே வந்தேன். நீ இருப்பேன்னு நினச்சி பார்க்கல. இங்கே வந்து மீட் பண்ணேன். பேசலான்னு நினச்சேன். ஆனால் உனக்கு என்ன ஞாபகம் இருக்கும்னு எனக்கு நம்பிக்கை இல்லை. பார்த்தா உனக்கு என்ன ஞாபகம் இருக்குது. பேசிகிட்டு இருக்கேன், அவ்வளோதான். உன்னை எப்படி என்னால் மறக்க முடியும் லூஸு. வந்து பேசுறதை விட்டுட்டு இத்தனை வருஷமாக ஒரே ஊருக்குள்ளே இருந்திருக்கிறோம். ஆனால் மீட் பண்ணல பாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுகா அப்படி பேசிகிட்டு இருக்கான். ஆமாம் சுகா. அப்புறம் நான் உன்னை அதுக்கப்புறம் கான்டாக்ட் பண்ணேன். நீ ஏன் அதுக்கப்புறம் ஃபோன் பிக் பண்ணவே இல்லை? நாட் ரீச்சபிள், லைனே போகலை. அதுவா ஜிமீன், என்னோடய ஃபோன் அதுக்கப்புறம் இங்கே வந்து தொலைச்சிட்டேன். அதுக்கப்புறம் உன்னை நான் எப்படி கான்டாக்ட் பண்ணுறதும் எனக்கு தெரியல. அப்புறம் நீ சொன்ன மாட்டேன் அப்படியே என் லைஃப்பும் போயிடுச்சு. காலேஜ், ஒர்க்கு, பிஸ்னஸ் அப்படியே போயிடுச்சு. அதுக்கப்புறம் நானும் அதுக்கப்புறத்தை பெருசாக யோசிக்கலை. ஓ அப்படியா சுகா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேத்துக்குமே என்ன பேசுனே தெரில. ஒரு மாதிரி செம்ம நர்வஸாக அப்படியே ஒரு மாதிரி தயங்கி நின்றுக்கிறாங்க. சரி நம்ம ஜிமீன் தான். அப்புறம் சுகா, அப்புறம் என்ன? ஓகே, நாளைக்கு மீட் பண்ணலாம். ஓகே சுகா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமீன் போகலாம் பார்க்குறான். சரி நம்ம சுகா தான். ஜிமீன், சொல்லுங்கள் சுகா. ஏய் எதுக்குடா எப்போ ஃபஸ்ட்டு அப்படிலாம் பேசுவல்ல அதே மட்டும் பேசு. எதுக்கு ரெஸ்பெக்டில் கொடுத்துட்டு? ஓகே யோங்கி, பரவாயில்ல, போக போக பழகிறோம். இத்தனை நாள் கழிச்சு மீட் பண்ணிக்கோம்ல, அதுதான் ஒரு மாதிரியாக இருக்குது. மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. ஓகே ஜிமீன் அப்படின்னு சொல்லிட்டு, அது இல்லை உன்னோட ஃபோன் நம்பர் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமீன் அப்படி கொடுக்குறான். 2 பேருமே ஃபோன் நம்பர் ஷேர் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஜிமீன் அப்படி அங்கேருந்து கிளம்பிடுறான். நம்ம சுகாவுக்கு அவ்வளோ ஒருமே செம்ம ஹாப்பியாக இருக்குது. அவனுக்கு ஏன்னு தெரில, அவ்வளோ ஒருமே ஹாப்பியாக இருக்கிறான். ஸ்மைல் பண்ணிட்டு இப்படி சிரிச்சிட்டு இருக்கிறான். இந்த சைடு நம்ம ஜங்குக்கு அப்போ தான் உள்ளே வந்திருப்பான். அப்படியே பபிள் டீ குடிச்சிட்டு அப்படியே உள்ளே வரான். டே மச்சான், என்னடா நீ சிரிக்கிறியா? என்னடா இப்படி சிரிக்கிற? நீ இவ்வளோ சந்தோஷமாக சிரித்து பார்த்ததே இல்லை. இந்த சிரிப்புக்கான காரணம் யார்? டேய் போடா மச்சான். நானே இத்தனை வருஷம் கழித்து என்னமோ இழந்ததை திரும்ப எனக்கே வந்து கிடச்ச மாட்டம் இருக்குது. ஆனால் இந்த தடவை நான் மிஸ் பண்ணிட மாட்டேடா. என்னத்தடா இழந்த? என்னத்தடா மிஸ் பண்ணிட மாட்டேன்? அட லூஸு, அது உனக்கு சொன்னால் புரியாதுடா மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு சுகா அப்படியே போயிடுறான். இந்த சைடு அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுதுடா. இப்போ ஒரு நைட் டைம் போல் தான் காட்டுறாங்க. இந்த சைடு நம்ம ஜங்குக்கும் நம்ம சுகாவும் ஒரே வீடு தான்டா. அதான் எப்படின்னா நம்ம சுகாவும் நம்ம ஜங்குக்கும் ஒரே காலேஜ் தான்டா படிச்சிருப்பாங்க. அப்படியே 2 பேரும் சேர்ந்து பிஸ்னஸ் பண்ணி அப்படியே இருக்கிறாங்கடா. 2 பேரும் ஒரே வீட்டில் தான் இருக்கிறாங்க. இந்த சைடு நம்ம ஜங்குக்கு அப்படியே ஒரு மாதிரி சிரிச்சு யாருக்கோ சேட் பண்ணிகிட்டே இருக்கிறான். அவ்வளோ ஒரு ஹாப்பியாக சேட் பண்ணியிருக்கிறான். இந்த சைடு நம்ம சுகா அப்போ தான் ஃப்ரெஷ்அப்லாம் ஆகிட்டு வந்து நைட் ட்ரெஸ் மாற்றிட்டு வந்து உட்காந்து ஃபோனை பார்க்குறான். அப்படின்னு நம்ம ஜங்குக்கையும் பார்க்குறான். ஃபோனை பார்க்குறான், நம்ம ஜங்குக்கையும் பார்க்குறான். இந்த சைடு நம்ம ஜங்குக்கு, டே மச்சான் என்ன உனக்கு பிரச்சனை? நானும் பார்த்துட்ருக்குறேன், ஃபோனை பார்க்குறேன் என்ன பார்க்குறேன், என்னடா உனக்கு பிரச்சனை? அது இல்லை மச்சான், உன்னால் மட்டும் எப்பட்றா பேச முடியுது? யார்கிட்ட சிரிச்சு வச்சிட்ருக்கேன்? அதுவா மச்சான், அது என்னோட ஜில்லு மச்சான். என்ன ஜில்லா? ஆமாம் மச்சான், காலையில் ஒரு பீரை பார்த்தோம்ல, அதான் மச்சான். அடப்பாவி, அதுக்கவங்களும் உஷார் பண்ணிட்டேன். டே உஷார்லாம் பண்ணடா, இப்போ தான் கொக்கி போட்டுட்ருக்குறேன். மீன் மாட்டுமா என்னன்னு தெரியல, ஆனால் சம்திங் ஃபீல்னா மச்சான். இது கன்ஃபார்ம் லவ் தான் மச்சான், நான் கரெக்ட் பண்ணாமல் விட மாட்டேன். இதான் கண்டனுன்னு காதலா? அது சரிடா, நடத்து. அதெல்லாம் சரி, நீ என்னத்தை பண்ணிகிட்ருக்குற? ஃபோனில் யாரை பார்த்திட்ருக்குற? என்ன ஜிமீன்? ஏய் இது காலையில் அந்த வந்த கோழி குஞ்சு தானே? டேய் கோழி குஞ்சுலாம் சொல்லாதடா. ஓஹோ அப்படி போதா கதை? அப்போ சார் என்னைய மட்டும் சொல்கிறீங்க, இப்போ நீங்கள் மட்டும் எடுத்து வச்சு பேசிகிட்டு இருக்கிறீங்க. என்ன நீயும் பர்சனை பிஏக்கு ரூட் விட்றியா? டேய் ரூட்லாம் இல்லைடா, அப்படிலாம் ஒன்றும் இல்லை. எனக்கு ஏற்கனவே உனக்கு தெரியும். என்ன தெரியுமா? என்னடா சொல்கிற? ஒருவேளை உன்னோட எக்ஸாடா? டேய் எக்ஸெல்லாம் இல்லைடா, என்னோட ஃப்ரெண்டு. ஓ ஃப்ரெண்டா? ஆனால் ஃப்ரெண்டு மாட்ட எனக்கு என்னவோ தெரியலையே. நீங்கள் பேசிக்கிறத பார்த்தா அப்படி என்ன உனக்கு தெரியலையே. ஏன்டா அப்படி சொல்கிற?
அது இல்லை, இதுவே ஃப்ரெண்டாக இருந்தால் நீ இப்படி தயங்கி தயங்கி உட்காந்துருக்க மாட்டேன். இதுவே எனக்கு ஒரு ஃப்ரெண்டு இத்தனை வருஷம் கழிச்சு நான் பார்த்துருந்தேன்னா, ஆயிடா மச்சான், என்னடா மச்சான் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஜாலியாக பேசியிருப்பேன். இல்லை பிஸ்னஸ் பற்றி லைஃப்பை பற்றி பேசியிருப்பேன். இதுவே ஒரு எக்ஸு ரொம்ப நாள் காதலனை கழித்து பார்த்தா தான் இப்படி ஒரு மாதிரி நர்வஸாக இருக்கும். என்ன பேசுனே தெரியாது, மிஸ்ஸிங் ஃபீலிங் வரும். போய் டக்குன்னு ஹக் பண்ணிக்கலான்னு தோணும். அது 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 வந்து ஜங்குக் அது. அப்போ சம்திங் ஃப்ரெண்டாக இருந்தால் இந்நேரத்துக்கு நீ டக்குன்னு பேசியிருப்ப. இதுவே பாய் ஃப்ரெண்டாக இருக்கிறனால தான் பேசுறதுக்கு தயங்குறேன். அது அது அப்போ காதல் மலர்ந்துருக்குது. ஷுக்காவுக்கும் ஒரு ஒன் சைடு காதல் மலர்ந்துருக்கு. அது ஆமாண்டா, இது என்னோடய சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டு. நான் ஃபஸ்ட்டு கொரியாவில் இருந்தேன்னு சொல்லியிருந்தேன்ல. ஆமாம், அப்போ என் பக்கத்து வீட்டில் இருந்தவன் தான்டா இவன். நானும் இவனும் செம்ம க்ளோஸு இப்போ சின்ன வயசில். அவனை நான் என்றைக்கு பார்த்தனோ அப்போயும் எனக்கு பிடிச்சி போச்சு. ஆனால் அவன் என்னை எந்த மைண்ட் செட்டில் பார்த்தான்லாம் எனக்கு தெரில. ஆனால் நான் அவன்ற ஒரு மைண்ட் செட்டில் தான் பார்த்தேன். ஓஹோ, அப்போ சைல்ட்ஹுட் காதலா? சின்ன வயசுலேயே காதல் மலர்ந்துருக்குது. இழுத்த கசையா தான். டேய் போடா, ரொம்ப ஓட்டாதுடா. சரி சரி, நீ மேலே சொல்லு. எனக்கு பிடிச்சிருக்கு. ஆனால் இப்போயும் அப்போ இருக்கிற மையம் தான் இருக்கிறான். ஃபஸ்ட்டாவது ஓரளவுக்கு நல்லா பேசுவான். இப்போ ஒன்றுமே பேச மாட்டேங்கிறான். ஏதோ மூணாவது மனுஷன் மட்டும் ட்ரீட் பண்ணுறான். என்னால் அப்பயும் அவனை புரிஞ்சுக்க முடியல, இப்போயும் என்னால் புரிஞ்சுக்க முடியல. என்னடா மச்சான் சொல்கிறேன்? அது அவனுக்கு என் மேலே லவ் இருக்கானே தெரிஞ்சுக்க முடியல மச்சான். ஒரு மாதிரி என்ன பண்ணுறதுனே தெரிலடா. என்ன பண்ணுறேன்னு தெரிலனா போய் டேரெக்டாக போய் சொல்லு, நீ என்ன லவ் பண்ணுற இல்லையா, நான் ஃபஸ்ட் வந்து லவ் பண்ண. டே அவன்கிட்ட நான் லவ் சொல்லாததுக்கு ரீசனே எங்கே இருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப்பும் பிரிஞ்சு போயிடுமோன்னு ஃபஸ்ட்டு சொல்லாமல் இருந்தேன். அதுக்கப்புறம் நானே பிரிஞ்சு இத்தனை வருஷம் இருந்துட்டேன். இப்போ மறுபடியும் மீட் பண்ணி மறுபடியும் போய் லவ் சொன்னால் எங்கே இருக்கிறதும் மொத்தமும் போயிடுமோ பயமாக இருக்குது. ஏதோ அதிசயமாக என் கண்மையில் வந்து ஜாயின் பண்ணியிருக்கிறான். ஜாயின் பண்ண செகண்டே போய் உன்னை நான் லவ் பண்ணுறேன் அப்படி இப்படின்னு சொன்னால் வேலையை விட்டே போயிட்டேன்னு என்ன பண்ணுற? டே ஊசமாய் பேசாத. மேபி அவனுக்கு உன்னை பிடிச்சிருக்கலாம். அவனை பார்த்தோன்னே எப்படி ட்ரீட் பண்ணான்? பார்த்தோன்னே எப்படி ட்ரீட் பண்ணானா? அவனை என்னை யாருன்னே தெரியாத மட்டும்தான்டா இருந்தான். உனக்கு எப்படி நர்வஸாக இருக்குதோ அதே மட்டும் அவனுக்கும் நர்வஸாக இருக்கும். நீ பேசுகிற மாதிரி தானே அவனும் பேசுனான். ஆமாண்டா, ஃபஸ்ட்டு ஒரு மாதிரி துருதுரும் பேசுவான். ஆனால் பார்த்து ஒழுங்காகவே பேசலடா. அப்போ அவனுக்கும் அவன் மேலே ஃபீலிங்ஸை தான் இருக்கும். அதனால தான் அவனும் ஒரு மாதிரி நர்வஸாக இருக்கிறான். நீ போய் பேசுடா, தெரியும். ஃபஸ்ட்டு உன் ஃப்ளாஷ்பேக் என்ன சொல்கிறேன்? அது என்னடா ஃப்ளாஷ்பேக்கு? நல்லா ஒரு மாதிரி செம க்யூட்டாக தெரியுமா இருப்பான். ஒரு மாதிரி குட்டியாக அழகாக குட்டின்னு ஒரு கண்ணாடி போட்டு செம்ம அழகாக இருப்பான்டா. என்னை புரிஞ்சுக்கிற ஒரே ஆள்னால் அவன் ஒருத்தன் மட்டும்தான். எங்கள் அப்பா அம்மா கூட என்னை அவ்வளோ புரிஞ்சுருப்பாங்களான்னு தெரியாது. ஆனால் என்னை புரிஞ்சுக்கிட்ட ஒரு ஆள்னால் அது ஜிமினா மட்டும்தான்டா. இத்தனை வருஷம் கழித்து அவனை மீட் பண்ணுவான்னு நான் நினச்சி கூட பார்க்கல. பரவாயில்ல தான். அப்போ செம்ம லவ் ஸ்டோரி தான். அதனால தான் இத்தனை நாளாக காலேஜில் யார் ப்ரப்போஸ் பண்ணாலும் ரிஜெக்ட் பண்ணிகிட்டே இருந்தியா? அப்போ இத்தனை வருஷமாக இவனை மனசுக்குள்ளே வச்சுட்டு தான் அப்போ ரிஜெக்ட் பண்ணிகிட்டு இருந்திருக்க. ஆமாண்டா, நான் அவனை லவ் பண்ணுறேன். ஆனால் அவனை லவ் பண்ணுறானானே தெரியவே இல்லையே. நாயே ஃபஸ்ட்டு சொன்னால் தான் தெரியும். சொல்லாமல் இப்படி ஃபீல் பண்ணியிருந்தா மூட்டு ஃப்ளாஷ்பேக்கு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு சொல்கிறான். இந்த சைடும் நம்ம யுகா அப்படியே படுத்துட்டு அவனும் அப்படியே ஃப்ளாஷ்பேக் சொல்கிறான். இப்போ வாங்கட ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக்குள்ளே போயிட்டு வந்துடலாம். பார்த்தோம்னா ஒரு வீட்டை தானே காட்டுறாங்க. அந்த வீட்டில் ஒரு பர்சன்ட் அப்படியே செம வேகமாக ஒரு பேக்குக்குள்ளே எல்லா திங்ஸும் எடுத்து வச்சுருக்கான். அம்மா எங்கம்மா போய் தொலைஞ்சேன்? வந்துட்டேன்டா. ஏன்டா காலங்கத்தில் நீ ஸ்கூலுக்கு போகலையா? நான் ஸ்கூலுக்கு போனது தெரில. நீ உன்னைய ஸ்கூலுக்கு ஒரு அமுச்சு வர்றான் கூட நான் படாத பாடம் வர வந்திருக்கேன். நான் படித்த காலில் கூட எங்கள் அம்மாவை நான் இந்த அளவுக்கு டார்ச்சர் பண்ணல. அம்மா நீ கரெக்டாக எல்லா பொருளையும் வச்சுருந்தா நான் ஏம்மா உன்கிட்ட கற்ற போகிறேன்? ஓ சேர்றா ஜிம்மி, இந்தா டிஃபன் பாக்ஸ் எடுத்து வச்சுட்டியா? அம்மா அவனுக்கு எங்கம்மா? 2 பேர்த்துக்கு தான் டிஃபன் பாக்ஸ் கட்டிட்டேன். நீ போய் ஃபஸ்ட்டு அவனை நீ அவனை எழுப்பி ரெடி ஆக்குறாங்குள்ளே அவ்வளோதான். சரிம்மா நான் அவனை பார்த்துக்குறவன். ஃப்ரெண்டுன்னு நான் தான் அவன் சொல்கிறேன்னா நீயாவது உன் ஃப்ரெண்டுக்கு மரியாதை கொடுக்க மாட்டேன்.
ஃப்ரெண்டுக்கு என்றைக்குமா மரியாதை கொடுத்துருக்கோம், நான் பார்த்துக்குறேம்மா, சரிம்மா ஓகேம்மா பாய் லவ் யூ நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமின் தான் அப்படியே கிளம்பி நேராக பக்கத்து வீட்டுக்கு தானே போகிறான். ஆண்டி ஆண்டி ஆ ஜிமின் வந்துட்டியா? ஆண்டி சுகா இங்கே. சுகா என்ன பண்ண போகிறா? மேலே குப்பரை கடிச்சு தூங்கிட்டு இருக்கிறான். நான் எழுப்பிட்டே இருந்தேன், அவன் எந்திரிக்கவே இல்லை. அவனை பார்த்தா உனக்கு நல்லா தெரியும்ல, நீ வந்து எழுப்பி ரெடி ஆக்கினா தான் அவன் எந்திரிப்பான். அவன் பெரியவனா இல்லை நீ பெரியவனா தெரில, ஆக மொத்தத்தில் சரியான தூங்க மூஞ்சி பிள்ளைய பற்றி வச்சுக்க. ஆண்டி அப்படி சொல்லாதீங்க. சுகாவுக்கு நீ தான் சப்போர்ட் பண்ணும். போ தூங்கிட்டுருக்கான், போய் எழுப்பு. மணி ஆச்சு, இப்போயே மணி 7 ஆச்சு. எப்படா போவீங்க? இன்றைக்காவது லாஸ்ட் பெல் அடிக்கிறாங்க கூட, சீக்கிரம் போங்கடா. சரி ஆண்டி நான் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிம்மின் தாண்டா அப்படியே குடுக்குடுன்ட்டு நம்ம சுகா ரூமுக்கு அப்படியே மேலே ஏறி போகிறான். இந்த சைடு ஜிம்மின் அப்படியே ரூம் டோர் ஓப்பன் பண்ணி பார்க்குறான். ஃபுல்லாக கருகும்னு இருக்குது, ஸ்க்ரீனை கூட ஓப்பன் பண்ணலை. இந்த சைடு நம்ம சுகா பார்த்தோம்னா அப்படியே குப்பரை கடிச்சு படுத்து கிடக்குறான். இந்த சைடு நம்ம ஜிம்மின், இவனுக்கு இதே வேலையாக போச்சு, வேறு வேலையே இல்லை. இன்னும் ஒரு +2 படிக்கிறன் தான் பேருக்கு, இன்னும் குழந்த பிள்ளை மட்டும் தூங்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிம்மின் அப்படியே திட்டிகிட்டு போய் அந்த ஸ்க்ரீன் அப்படியே விலைக்கு வர்றான். அந்த சைடு நம்ம சுகா ஃபேஸில் அப்படியே பொல்லின்னு பளிச்சுன்னு அடிக்குது. ஜிமின் வந்துட்டியா? பரவாயில்ல சுகா, கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டேன். உன்னை தவிர வேறு யார் இப்படி வந்து எழுப்புவா? இவ்வளோ நேரம் எங்கள் அம்மா கூட தான் எழுப்புச்சு. பொத்து மாப்பிள்ள எழுப்பிட்டு பொத்து மாட்ட போகலை, நீ மட்டும் ஏன்டா இப்படி பண்ணுற? அவங்க அம்மா எழுப்புறமா எழுப்புனா நீ சத்தியமாக எந்திரிக்கவே மாட்டேன். டைம் ஆயிடுச்சு, ++ வேறு இருக்கு சுகம், தயவு செஞ்சு எந்திரிக்கிறான். +2 படிக்கிறான் தான் பேருக்கு, இப்படி தூங்கிட்டு இருக்கிற. நீ தான் 10th படிக்கிற, உனக்கு தானே ++ இருக்குது, நீ முன்னாடி போக வேண்டியதானே, என்னையே வந்து எழுப்பிட்டுருக்க. சுகா நான் முன்னாடி போயிடுவேன், ஆனால் நீ கன்ஃபார்ம் வரவே மாட்டேன், கட்டடிச்சிருவேன். நான் வந்து எழுப்பலைன்னா நீ எந்திரிக்கவே மாட்டேன், எனக்கு நல்லா தெரியும். இப்படியே படுத்து தூங்கிட்டு இருப்பேன், தெரியுதில்ல. நீ முன்னாடி போ ஜிமின், நான் பின்னாடி வந்துக்கிறேன். அந்த கதையே கிடையாது, எந்திரி எந்திரி. ஏன் ஜிமின் டார்ச்சர் பண்ணுறேன்? அச்சோ இப்போ எதுக்குடா துண்டு எடுத்து மூஞ்சி மேலே போடுறேன்? போடா போய் குடிச்சிட்டு வா, போய் ப்ரெஷ் பண்ணிட்டு வா ஃபஸ்ட்டு. ஐயோ ஏன் ஜிமின் டார்ச்சர் பண்ணுறேன்? இதுக்கு எங்கள் அம்மாவே பரவாயில்ல போல, ஏன்டா இப்படி பண்ணுறேன்? ஆமாம், இன்னும் குழந்தையாடா, வந்து எழுப்பி சீராட்டி ஊராட்டி உன்னை எழுப்புறக்கு நீ எழுந்துச்சி ரெடி ஆக மாட்டியா? நான் தான் இப்படின்னு தெரியும்ல, அப்போ தெரிஞ்சும் எப்படி பண்ணுறேன்? சுகா எல்லாம் தெரியும், ஆனால் இப்போ பேசிகிட்டு இருக்கிறதுக்கு நேரம் கிடையாது. போடா போய் குளிச்சுட்டு வா. ஐயோ சரி, அப்புறம் காஃபி அதெல்லாம் அப்புறமா குடிச்சிக்கலாம். நீ ஃபஸ்ட்டு போய் குளிச்சுட்டு வாடா, போய் ப்ரஷ் பண்ணாமல் அதுக்கப்புறம் காஃபியாம்மா காஃபி. போடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுகா தான் அப்படியே ஒரு மாதிரி சினிங்கிட்டு அவனும் அப்படியே ரெஸ்ட் ரூம்குள்ளே போயிடுறான். இந்த சைடு நம்ம ஜிமின்னு நம்ம சுகாவோட பெட்டில் அப்படியே கலைஞ்சிருக்கோண்டா. அதில் ஒரு மாதிரி பர்ஃபெக்டாக அப்படியே ரெடி பண்ணிட்டு பெட்ஷீட்லாம் மடித்து வச்சுட்டு நம்ம சுகாவுக்கு தான் யூனிஃபார்மில் அப்படியே அயன் பண்ணி அப்படியே எடுத்து வைக்கிறான்டா. இந்த சைடு நம்ம சுகா ஜிமின் இருக்கான்ல, அதெல்லாம் கண்டுக்கவே இல்லை. அவன் பாட்டு அப்படியே டவலோடு வந்துட்டு அப்படியே தலையை தவட்டிகிட்டு இருக்கிறான். இந்த சைடு அப்படியே நம்ம ஜிமின்னு, சுகா இங்கே பாரு, பெட்டில் யூனிஃபார்ம் அயன் பண்ணி வச்சுருக்கிறேன், தயவு செஞ்சு கசக்கி போடாத, ஒழுங்காக போடு. எனக்கு தெரியும் ஜிமின், காலங்காலமாக இது தானே நடந்துட்டுருக்குது, அதை ஏன்டா ரிப்பீட்டாக சொல்லிக்கிட்டே இருக்கிற? உனக்கு நான் பெரியவனா இல்லை நீ எனக்கு பெரியவனா? என்னை பொறுத்த வரைக்கும் நீ சின்ன பையன் தான்டா. ஏய் ஜிமின், கையில் மாட்டேன், கொன்று வேண்டாம், போன லூஸு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமின் அப்படியே திட்டிட்டு கீழே ஓடி வந்துடுறான். இந்த சைடு நம்ம சுக்காவும் அப்படியே தலையை தொட்டிட்டு அப்படியே ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிகிட்டு இருக்கான்டா. இந்த சைடு ஆண்டி என்ன ஜிமின் என்ன சாப்பாடு ரெடி ஆயிடுச்சா? அதெல்லாம் ரெடி ஆயிடுச்சு. என்ன சுகாக்கா, ஃபஸ்ட்டு நீ சாப்பிட்டியா? நான் என்ன சாப்பிட்னேன், நீங்கள் சுகாவுக்கு போட்டு கொடுங்க, அவனுக்கு ஊட்டி விட்டுட்டு அப்படியே நானும் சாப்பிட்டுப்பேன். அவனா குழந்தையா? நான் அவனுக்கு நல்லா செல்லம் கொடுக்குறானோ இல்லையோ, நீ தான் அவனுக்கு செல்லம் கொடுத்து கெடுக்கிற. அப்புறம் என்ன பண்ணுறது, அது ஏன் சுகா இல்லை, நான் அப்படி தான் பண்ணுவேன். நான் கூட இந்த அளவுக்கு நான் செல்லம் கொடுத்து பாசமாக வைக்கலடா. அம்மாக்கார நான் கூட இப்படி பண்ணல, ஆனால் நீ அவனுக்கு செல்லம் கொடுத்து நல்லா கெடுக்கிற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமின்ட்டு அப்படியே திட்டிகிட்டு இருக்கிறாங்க. இந்த சைடு என்ன நடக்குது, 2 பேரும் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? அங்கிள் நீங்களும் வந்துட்டிங்களா, ஆஃபீஸ்க்கு ரெடி ஆகிட்டிங்களா? ஜிமின் நல்லா இருக்கிறியா? நான் ஆஃபீஸ்க்கு ரெடி ஆகிட்டேன். காலையில் 2 பேரும் என்ன சண்டை போட்டுட்ருக்கிறீங்க? அது இல்லை அங்கிள், நான் சுகாவுக்கு சாப்பாடு போட்டு தாங்க, நான் போய் ஊட்டி விட்றேன்னு சொன்னேன், அதுக்கு ஆண்டி என்ன திட்டிகிட்டு இருக்கிறாங்க. ஏண்டி ஏன் பிள்ளைய திட்டுற?
அது இல்லைங்க, அவனே சின்ன குழந்தையா, அவனே சாப்பிட்டுக்க மாட்டானா, இவனை போய் ஊட்டி விட்டுட்டுருக்குற, அதான் கேட்டேன். அவன் எப்போவுமே அப்படி தானே பண்ணுவான். சரி விடு, ஃப்ரீயாக விடு. ஃபஸ்ட்டு எனக்கு சாப்பாடு போடு சரசு, எனக்கு பசிக்குதுல. வரேன் வரேன், போய் டைனிங் டேபிள் உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அப்படி பேசிகிட்டு இருக்கிறாங்க. இந்த சைடு சுகாவுக்கு தான் ஒரு பிளேட்டில் அப்படியே அவங்க அம்மா சாப்பாடு எடுத்து வைக்கிறாங்க. ஆன்ட்டி, கத்திரிக்காய் குழம்பா? அவனுக்கு பிடிக்கவே பிடிக்காது. உருளைக்கிழங்கு ஃப்ரை செய்யலையா? செஞ்சுருக்கிறேன்டா. அவன் இதெல்லாம் சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும். அவனுக்கு எது பிடிச்சிருக்கோ அதெல்லாம் சாப்பிட முடியும். நீங்கள் கொடுங்க, நான் போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுகாவுக்கு அப்படியே உருளைக்கிழங்கு ஃப்ரை அப்படியே எல்லாத்தையும் போட்டு நம்ம ஜிம்மின் அப்படியே குடுக்குடுன்ட்டு மேலே தாண்டா போகிறான். இந்த சைடு நம்ம சுகா அப்படியே டை கட்டிகிட்டு இருக்கிறான். சுகா, நீ இன்னும் ஒழுங்காக ரெடி ஆகலை, இன்னும் இப்போ தான் டை கட்டிட்டுக்கா. சரிடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிம்மின் அப்படி பசஞ்சிட்டு நம்ம இந்த சுகாவுக்கு அப்படியே ஊட்டி விட்றான். ஜிம்மின், எனக்கு சாப்பாடுலாம் ஒன்றும் வேண்டாம், நான் கேன்டீனில் சாப்பிட்டுக்கிறேன். நீ கேன்டீனில் சாப்பிடுன்னு சொல்லுவேன், ஆனால் சாப்பிட மாட்டேன். அந்த பொறுக்கிங் கூட சேர்ந்துட்டு ஊர் சுற்ற கிளம்பிடுவேன். உன்னை பற்றி எனக்கு தெரியாதா, மரியாதையாக சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிம்மின் அப்படியே நம்ம சுகாவுக்கு ஊட்டி விட்றோம். ஜிம்மின் இப்படி பண்ணுற, உனக்கு வேறு வேலை இல்லை, சாப்பிட்டுட்டு பேசுடா. சரி, நீ சாப்பிட்டியா? நானும் அப்படியே சாப்பிட்டுக்கிற மாதிரி சொல்லிட்டு 2 பேருமே அப்படியே சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே கீழே வராங்க. இந்த சைடு சுகா தான் அப்படியே அவங்க அம்மாட்ட சொல்லிட்டு அப்படியே கிளம்பிடுறான். சரி, நம்ம ஜிம்மின்னு அப்படியே கிளம்பிடுறான். இந்த சைடு நம்ம சுகாவோட அம்மா தான் 2 பேரும் நல்லா சரி சமமாக தான் இருக்கிறாங்க இல்லைங்க? ஆமாம், சுகாவை சமாளிக்கிறது நம்மளால் ஜிம்மினால் மட்டும்தான் முடியும். சுகாவை புரிஞ்சுக்கிறதும் நம்ம ஜிம்மின் மட்டும்தான். 2 பேரும் செமையாக இருக்காங்களே பார்க்க. என்னடி சொல்கிற? எல்லாம் 2 பேரும் ஃப்யூச்சரில் என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரில. ஆனால் நம்ம ஜிம்மின் நம்ம பிள்ளைய நல்லா பார்த்துக்கிறான்ல. நம்ம ஜிம்மின் மட்டும் நம்ம பிள்ளைய புரிஞ்சுக்கிறதுக்கு யாருமே வர முடியாது. கரெக்டு தான் சரசு. இப்போ நீ எனக்கு ரசம் ஊற்றவே மாட்டியா? நான் என்ன பேசிகிட்டு இருக்கேன், நீங்கள் என்ன பேசிகிட்டு இருக்கேன்? இப்போ பார்த்தாலும் சாப்பாடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுகாவோட அம்மாவும் அப்படியே குழம்பு ஊற்றுறாங்க. அவங்க 2 பேருக்குமே அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. இப்போ நம்ம சுகாவும் ஜிம்மின்னு பார்த்தா அப்படியே ஸ்கூலுக்கு வந்துடுறாங்கடா. இந்த சைடு 2 பேருமே அப்படியே ஸ்கூலுக்கு வந்துடுறாங்கடா. இந்த சைடு நம்ம சுகா வந்து +2டா, அதனால் அவனோட டிபார்ட்மெண்ட்டுக்கு அவன் அப்படியே போயிடுறான். இந்த சைடு நம்ம ஜிம்மின் வந்து 10th படிக்கிறான்டா, அதனால் அவன் கிளாஸ் ரூமுக்கு அவனும் போயிடுறான். இப்படி வந்துட்டு அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. இந்த சைடு நம்ம ஜிம்மின் பார்த்தோம்னா நம்ம சுகாவை மீட் பண்ணலான்னு சொல்லிட்டு கேண்டீன் சைடுக்கு தான் போகலான்னு வந்திருப்பான். இந்த சைடு ஒரு பொண்ணு அப்படியே நம்ம ஜிம்மின் அப்படியே ஸ்டாப் பண்ணுது. ஜிம்மின் என்ன ரோஸ், என்ன வேணும்? அது வந்து இதை நீ சுகாசின்கிட்ட கொடுத்துறியா? சுகாட்ட என்ன இது நான் எதுக்கு கொடுக்கணும்? அது வந்து நீ கொண்டு போய் கூட, எதுக்குன்னு சொல்லு ரோஸ், அதுக்கப்புறம் நான் கொண்டு போய் கொடுக்குறேன். அது வந்து நான் உனக்கே தெரியும் சுகா சீனியர் எவ்வளோ ஹேண்ட்ஸம், எவ்வளோ அழகு, எத்தனை பொண்ணுங்க ரூட் ஓடுதுன்னு உனக்கே தெரியும்ல? தெரியும், அதுக்கு இப்போ என்ன? அது வந்து எனக்குமே சுகா சீனியரை பிடிக்கும். இந்த லெட்ரு கொண்டு போய் கொடுத்துட்றியா? இதை கொடுக்க மட்டும் செய்ய, ஏன்னா நீ தான் அவனோட பெஸ்ட் ஃப்ரெண்டு. இந்த ஸ்கூல் முழுக்க தெரியும், உன்னை தவிர சுகாசேன்ட்ட யாருமே பக்கத்தில் நெருங்க முடியாது. நீ மட்டும்தான் அடித்து பிடிச்சி ஜாலியாக பேசுவ. அதனால் நீ கொண்டு போய் இதை கொடுத்துட்றியா? அதெல்லாம் முடியாது, நாளாக கொண்டு போய் கொடுக்க முடியாது. உனக்கு தேவைன்னா நீ கொண்டு போய் கொடு, எதுக்கு நான் கொடுக்கணும்? நாளாக கொடுக்க முடியாது. ப்ளீஸ் ஜிம்மின் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அப்படியே திணிச்சிட்டு போயிடுது. சரி ரோஸ் சரியான பைத்தியமாக இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிம்மினுக்கு செம்ம டென்ஷன் ஆயிடுது. அப்படியே செம்ம கோவத்தில் வந்து கேன்டீனில் வந்து உட்காடுறான். இந்த சைடு நம்ம சுகா தான், எதுக்கு இஞ்சி திங்கிற குரங்க மாட்டை மூஞ்சி வச்சுருக்குற, என்னாச்சு? அது ஒன்றும் இல்லை, இந்த புடி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிம்மின் அப்படியே அந்த லெட்டர் கொடுக்குறான். என்னது, என்ன லெட்ரு இது? அதுவும் பின்னாடி ரோஸுன்ட்டு ஒருத்தி சுற்றுவாள், அவள் தான் அந்த லெட்டரும் அவன்கிட்ட கொடுக்க சொன்னான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிம்மின்னு சொல்கிறான். நம்ம சுகா அதை பிரித்து படிக்க கூட இல்லை, அப்படியே கிழிச்சு அந்த பொண்ணை பார்த்துட்டு அப்படியே டஸ்ட்பினில் போடுறான். இந்த சைடு அந்த பொண்ணு நம்ம சுகா என்னடா பண்ணுவான்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு எட்டி பார்த்துட்ருக்குறான். நம்ம சுகா அதை நோட்டீஸ் பண்ணியிருப்பான். அந்த பொண்ணை பார்த்துட்டு அப்படியே அந்த லெட்டரை கிழிச்சு குப்பை தட்டிட்டு போடுறான். அந்த பொண்ணுக்கு அப்படியே மூஞ்சியே வாடி போயிடுது. அந்த பொண்ணு அங்கே நிற்கவே இல்லை. இந்த சைடு நம்ம சுகாவுக்கு செம காண்டாயிடுது.
அவங்க தான் லெட்ரு கொடுக்குறாங்கன்னா நீயும் வாங்கிட்டு வந்துடும். சுகா சுகா, அது என்னன்னு கூட பிரித்து பார்க்காம நீ பாட்டு கிழிச்சு போட்ட. அது எதுக்கு நான் பிரித்து பார்க்கணும்? எனக்கு ஒன்றும் அவசியம் இல்லை. உனக்கே தெரியும்ல எனக்கு இந்த ப்ரொப்போஸ் லவ் அதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லைன்ட்டு. அவங்க தான் கொடுக்குறாங்கன்னா நீ மூஞ்சிக்கு நேரம் தூக்கி போட்டு வர வேண்டியதானே. நீயும் ஆட்டிக்கிட்டு வாங்கிட்டு வர. அது இல்லை சுகா, அந்த பொண்ணு பின்னாடி ரொம்ப வருஷமாக சுற்றுது. அதுதான் அதுக்காக அதெல்லாம் எனக்குலாம் செட் ஆகாது. நீ அமைதியாக இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுகா அந்த சைடு எழுந்துச்சி நம்ம ஜிம்மியனுக்கு ஃபுட்டு வாங்குறக்கா போயிடுறான். இந்த சைடு நம்ம ஜிம்மியனுக்கு ஒரு மாதிரி செம்ம ஸ்மைல் ஆகிடுது. அவனுக்கு ஏன்னே தெரில, அப்படி ஒரு மாதிரி செம்மையாக ஸ்மைல் பண்ண. இவ்வளோ நேரம் ஒரு மாதிரி உம்முன்னு ஒரு மாதிரி செம்ம டென்ஷனில் கடுப்பாக இருந்திருப்பான். ஆனால் நம்ம சுகா அந்த லெட்டர் கிழிச்சு போட்டோன்னே நம்ம ஜிம்மியனுக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருக்குது. நம்ம ஜிம்மியனுக்கு அப்போ தான் ஒரு ஸ்மைல் வருது. ஜிம்மின், நீ எதுக்கு ஸ்மைல் பண்ணுற? நம்ம சுகாவுக்கு ஆள் கிடச்சா நீ சந்தோஷம் தானே பண்ணணும், ஏன்னா அவன் ஃப்ரெண்டு தானே. ஆனால் நீ ஏன் கோவப்படுற? அந்த லெட்ரு கிழிச்சதுக்கப்புறம் சந்தோஷப்படுற. என்ன ஜிம்மின்னு உனக்கு ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிம்மின் அப்படியே ஒரு மாதிரி கன்ஃபியூஸில் உட்காந்துருக்கான். இந்த சைடு நம்ம சுகா தான், ஜிம்மின் மறுபடியும் என்ன தொக்காட்ட யோசிச்சுட்ருக்குற? அது அது இல்லை சுகா, ஒன்றும் இல்லை. சரி இந்தா சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிம்மினுக்கு பிடிச்ச ஐட்டமாக தான் ஃபுல்லாக வாங்கிட்டு வந்திருப்பான். நம்ம ஜிம்மினும் அப்படியே ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணிட்டு அப்படியே சாப்பிட்டுட்ருக்குறான். நம்ம ஜிம்மினுக்கு அப்படியே ஒரு மாதிரி செம்ம ஹாப்பியாக இருக்குது. இப்படியே தான் டைம்ஸ்க்கு போகுது, டேஸஸும் போகுது. இந்த சைடு நம்ம ஜிம்மின் சுகாவும் அவ்வளோ ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு. சின்ன வயசுலேருந்துமே வந்து நம்ம ஜிம்மினும் நம்ம சுகாவும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு தான்டா. அதான் எப்படின்னா ஒரு ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறதுலேருந்தே 2 பேருமே அவ்வளோ ஒரு க்ளோஸாக இருப்பாங்க, க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க. சின்ன வயசுலேருந்தே ட்ராவல் பண்ணி 2 பேரும் ஒரே ஸ்கூல் தாண்டா படித்து இப்போ நம்ம சுகா வந்து +2 படிக்கிறான்டா, நம்ம ஜிம்மின் வந்து 10th படிக்கிறான்டா. 2 பேருமே அவ்வளோ க்ளோஸு. ஸ்கூல் எல்லாத்துக்குமே தெரியும் அவங்க 2 பேரும் எவ்வளோ ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸுன்ட்டு. ஆனால் நம்ம ஜிம்மினுக்கும் சரி நம்ம சுகாவுக்கும் சரி ஏதோ சம்திங் ஒரு ஃபீல் இருக்குது. ஆனால் 2 பேருமே அது வந்து ஷேர் பண்ணிக்கிட்டதே இல்லை. அப்படியே டேஸஸும் போகுது. ஒன் டே இப்படி தான்டா நம்ம சுகாவும் நம்ம ஜிம்மினும் ஸ்கூல் முடிச்சுட்டு அப்படியே நடந்து வந்துட்டுருப்பாங்க. இந்த சைடு நம்ம சுகா தான், ஜிம்மின் நீ இங்கேயே வெயிட் பண்ணுறியா? நான் போய் சைக்கிள் எடுத்துகிட்டு வந்துடுறேன். சரி சுகா போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிம்மின்னா அப்படியே அவன் பேக்கை க்யூட்டாக பிடிச்சிட்டு அப்படியே நின்றுட்டுருக்குறான். இந்த சரி நம்ம சுகாவும் சைக்கிள் எடுக்கிறக்கா அப்படியே உள்ளே போயிருப்பான். அப்போ நம்ம ஜிம்மின்ட்டு தான் அப்படியே ஒரு பையன் வந்து பேசுகிறான். ஜிம்மின், சொல்லு ஜாக்ஸா, என்ன இந்த பக்கம் வீட்டுக்கு போகலையா? அது வீட்டுக்கு போகணும். அதுக்கு முன்னாடி உன்ட்ட ஒரு விஷயம் நான் பேசணும். சொல்லு ஜாக்ஸா, என்ன விஷயம்? அது கிளாஸ் ரூம்லேயே பேச வேண்டியதானே, என்ன இங்கே வந்துட்டு? அது அது கிளாஸ் ரூமில் எல்லோரும் இருந்தாங்க, அவங்க முன்னாடி பேச முடியாது. அதுதான். அவங்க முன்னாடி பேச முடியாதா? என்ன விஷயம்? அது 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 வந்து இல்லை ஜிம்மின், அது வந்து என்னன்னா, என்ன ஜாக்ஸா, ஏதாவது கொஸ்டினில் ஏதாவது டவுட்டா? ஏதாவது கேட்கணுமா? அச்சச்சா அதெல்லாம் இல்லை. அது வந்து சொல்லு ஜாக்ஸா, என்ன? அது நான் டேரக்டாக சொல்லிடுறேன் ஜிம்மி. இந்த ஸ்கூலில் எப்போ நான் வந்து சேர்ந்தனோ அப்போலேருந்தே உன்னை லவ் பண்ணுறேன். எனக்கு உன்னை பார்த்தோன்னே ரொம்ப பிடிச்சி போச்சு. நீயும் என்னை லவ் பண்ணுவேன் நம்புகிறேன். இந்த அப்படின்னு சொல்லிட்டு லெட்டரை நம்ம ஜாக்சன் அப்படி கொடுக்குறான். சரி நம்ம ஜிம்மிக்கு செம்ம ஷாக் ஆயிடுது. ஜாக்சன் என்ன பேசுகிற நீ? ஆமாம் ஜிம்மி, உன்னை எப்போ பார்த்தேன்னு எனக்கு அப்போயே பிடிச்சி போச்சு. நான் உன்னை லவ் பண்ணுறேன், நீ என்னை லவ் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜாக்சன் பேசுகிறான். இந்த சைடு டொப்புன்னு நம்ம ஜாக்சன் அப்படியே கீழே விழுகிறான். இந்த சைடு நம்ம ஜிம்மியனுக்கு செம்ம பயமாகி அப்படியே அவன் வாயிலே கை வச்சிட்றான். இந்த சைடு நம்ம சுகா தான், ஒத்தா என்ன தைரியம் தான் ஏன் ஜிம்மினுக்கு நீ வந்து லெட்டர் கொடுத்துப்பான். அது உனக்கு என்ன தைரியம்? அவள் என்னோடதுடா, அவள் எனக்கு மட்டும் தான் சொந்தம். என்ன தைரியம் தான் நீ வந்து லெட்டர் கொடுத்து? நீ யார் அதை கேட்குறக்கு? நீ யார்? நான் யாரா? அவன் எனக்கு சொந்தம்டா. என்ன நீ அவனுக்கு லெட்ரு கொடுத்தா உனக்கு என்ன எரியுது? அவன் ஃப்ரெண்டு தானே, உன் ஃப்ரெண்டுக்கு லெட்ரு கொடுத்தா நீ வந்து சந்தோஷம் தானே பண்ணணும். உன் ஃப்ரெண்டு லவ் பண்ணால் உனக்கு என்ன பிரச்சனை? அவன் ஃப்ரெண்டு தானே, வேறு எதுவும் கிடையாதுல்ல. அவன் என் ஃப்ரெண்டோ வேறு என்னமோ, அவனுக்கு லெட்ரு கொடுத்தா நான் அடிப்பேன். அவன் பக்கத்தில் யாரையுமே நெருங்க கூட விட மாட்டேன். என்ன தைரியந்தான் நான் அது இல்லாத நேரமாக பார்த்து அவனுக்கு வந்து நீ லெட்ரு கொடுத்துப்ப? ஒத்தா புறம்போக்கு அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக போட்டு நம்ம சுகா மேலே ஏறி உட்காட்டு அந்த ஜாக்சனை போட்டு செம்மையாக அடிக்கிறான். அவனுக்கு நான் லெட்ரு கொடுத்தா
உனக்கு என்னடா வந்துச்சு? உன்னோட ஃப்ரெண்டு தான்டா, எனக்கு உனக்கு தெரியும்டா, எனக்கு தெரியும். அவன் பக்கத்தால் யாருமே நெருங்காதுக்கு நீ தான் காரணம் தெரியும்டா, தெரிஞ்சு தான் கொண்டு வந்து கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜாக்சன் அப்படியே நம்ம சுகாவை கீழே தள்ளி விட்டு அப்படியே பேசுகிறான். எனக்கு தெரியும், என்ன பெரிய இவனா, பெரிய பருப்பா நீ? ஸ்கூலில் கெத்தா சுற்றினா பெரிய இவன் நினப்பான் மனசுக்குள்ளே. நானும் தான்டா பெரிய ஆள், பெரிய இவன் மாட்ட பண்ணுற. அவனுக்கு லெட்ரு கொடுத்தா உனக்கு என்னடா வந்துச்சு? அவனோட ஃப்ரெண்டு தானே, உன் பாய் ஃப்ரெண்டுக்கு ஒன்றும் கிடையாது. கேள்விப்பட்டேன், அவன் பக்கத்தில் யாரும் நெருங்கி நின்னாலோ யார் லெட்ரு கொடுத்தாலும் அவனுக்கே தெரியாமல் போய் நீ அடித்து நொறுக்கிட்டு வந்துடுவியாம்மா. அவனுக்கு லெட்ரு கொடுத்தா உனக்கு என்னடா வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜாக்சன் அப்படி பேசணும்போது நம்ம சுகா அப்படியே வாயிலே பஞ்சு கொடுக்கலாம். சுகா அவ்வளோதான், உன் மரியாதை கெட்டுரும். அத்தா என்னடா அப்படி தான்டா அடிப்பேன். அவன் என்னோடய ஃப்ரெண்டோ இல்லை பாய் ஃப்ரெண்டோ அப்படி தான் அடிப்பேன். அவனுக்கு யார் லெட்ரு கொடுத்தாலும் சரி, அவன் பக்கத்தால் நின்று பேச வந்தாலும் சரி, அவன் பக்கத்தால் யாராவது வந்து நின்னாலே நான் அடிப்பேன். நீ எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு அவனுக்கு வந்து ஒத்தான் நீ லெட்ரு கொடுக்குற, அப்போ எவ்வளோ பாடு புண்டையாக இருந்திருப்பேன். ஒத்தான் எல்லாம் தெரிஞ்சு வந்து கொடுத்துருக்கல. அவன் பக்கத்தில் யாராவது வந்து நின்னாலே எனக்கு பிடிக்காது. நீ பெரிய பருப்பு மாட்ட, என்கிட்ட எதிர்த்து வந்து தெரிஞ்சும் பேசிடுற பற்றியா நீ எவ்வளோ பெரிய அப்பா டக்கராக இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுகா போட்டு அப்படியே அடிக்கிறான். சரி நம்ம ஜிம்மீனுக்கு சம பயமாகிடுது. சுகா நீ கொஞ்சம் விடுறியா? ஜிம்மீன் என் தலையிடாத, மூட்டில் அந்த சைடு போயிரு, இருக்கிற கோத்தை நான் நடிச்சிட்டு போகிறேன். சுகா நீ விடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிம்மின்னு அப்படியே பயப்படுறான். இந்த சைடு நம்ம சுகா அதெல்லாம் கண்டுக்கவே இல்லை. ஒத்தான் அவன் என்னோடதுடா, அவன் எனக்கு மட்டும்தான் சொந்தம், அவன் ஃப்ரெண்டோ இல்லை வேறு என்னமோ, ஆனால் அவன் யார்ட்டையும் பேசக்கூடாது. அவன் எனக்கு மட்டும் சொந்தணும். அவன் என்கிட்ட மட்டும்தான் பேசணும், என்கிட்ட மட்டும் சிரிக்கணும், யாரையும் நெருங்க ஓட்ட மாட்டேன். இந்த ஸ்கூலில் எல்லாத்துக்கும் தெரியும் அவன் எனக்கு மட்டும்தான் சொந்தம், அவன்கிட்ட யார்ட்டையும் நான் பேச விட மாட்டேன். தெரிஞ்சுக்கிட்டே வந்து பேசுகிறல்ல நீ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜாக்சனை போட்டு நம்ம சுகா அப்படியே அடிக்கிறான் மேலேயே நின்றுட்டு. இந்த சைடு நம்ம சுகா பண்ணுறதெல்லாம் பார்த்தோன்னே நம்ம ஜிம்மீனுக்கு ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட் ஃபீலிங்காக இருக்குது. ஏன்னா நம்ம சுகா எனக்கு மட்டும் தான் சொந்தம் ஜிம்மீன் அப்படின்னு சொல்லிட்டு அடிக்க போது, நம்ம சுகா அப்படி சொல்லிட்டு அடிக்க போது இந்த சைடு நம்ம ஜிம்மீனுக்கு அவ்வளோ ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்குது. அவனுக்கு ஒரு மாதிரி ஆட்டோமேட்டிக்காக அவனை அறியாமே அவனுக்கு ஒரு மாதிரி ஸ்மைல் வருது. அங்கே நடக்கிறது பிரச்சனை, அங்கே எல்லாருமே கத்துறது, வேடிக்கை பார்க்கறது, நம்ம ஜிம்மீனுக்கு அது எதுவுமே கண்ணுக்கு தெரியல. இப்போ நம்ம சுகா அந்த சொன்ன ஒரு வேர்டு மட்டும்தான் நம்ம ஜிம்மீனுக்கு அப்படியே திரும்ப வந்து கேட்டுகிட்டே இருக்குது. ஜிம்மீன் என்னோடது, எனக்கு மட்டும்தான் சொந்தம் அப்படின்னு சொல்கிறது நம்ம ஜிம்மீனுக்கு அப்படியே கேட்டுகிட்டே இருக்குது. அவனை அறியாமல் அவனுக்கு ஒரு மாதிரி ஸ்மைல் வருது. நம்ம ஜிம்மீனுக்கு அப்படியே பேக்ரவுண்டில் பிஜிஎம்மில் ஓடி வயிற்றில் பட்டர்ஃப்ளைஸ்லாம் படுக்கிற மாதிரி நம்ம ஜிம்மீனுக்கு அப்படியே இமேஜின் ஆகுது. நம்ம ஜிம்மீன் அப்படியே ஒரு மாதிரி சிரிச்சிட்டே இருக்கிறான். அங்கே இருக்கவங்க எல்லாருமே ஜிம்மீனை தடுக்க சொல்லி அப்படியே குளிக்கிட்டே இருக்கிறாங்க. இந்த சரி நம்ம ஜிம்மீன் என்னாச்சு? ஐயோ சுகா நிப்பட்டு சொல்லணும் போதுண்ணா செத்துக்கு போதுடான்னு சொல்லிட்டு நம்ம ஜிம்மீன் வந்து அப்படியே தடுத்துட்ருக்கான். இந்த சைடு நம்ம சுகா தான் ஒத்தா எவனாவது வந்து அவனுக்கு லெட்டரை கொடுக்குற, காதல் பண்ணுற, மயிறு பண்ணுறேன், புட்டுங்க போகிறேன்ட்டு லெட்டர் கொடுக்கறது, ரோஸ் கொடுக்கறது, சாக்லேட் கொடுக்கறது, அவன்கிட்ட எவனாவது பேசுகிறத பார்த்தேன், இவன் கீழே கிடக்குறான் பாரு, இவன் நிலமை தான் அவங்க எல்லாத்துக்கும் ஏற்கனவே தெரியும். அவன்கிட்ட சின்னதாக ஒரு டவுட்டு கேட்குறக்கே அவன் பக்கத்தான் நெருங்கினா நான் தூக்கி போட்டு மிதிப்பேன்ட்டு. காதல் பண்ணுறேன், மயிறு பண்ணுறேன்னு அவன் பக்கத்தால் யாராவது நெருங்குனீங்க அறுத்து போட்டு போயிட்டே இருப்பேன்னு சொல்லிட்டு நம்ம சுக்கா அவ்வளோ ஒரு மாதிரி டெரராக பேசுகிறான். அவங்க எல்லாத்துக்கும் செம பயமாக இருக்குது. இந்த சைடு நம்ம ஜாக்சன் அவனுக்கு முடியவே இல்லை. ஜாக்சனோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் அப்படியே தூக்கிட்டு போகிறாங்க. இந்த சைடு நம்ம ஜிம்மினுக்கு தான் சுக்கா என்ன பைத்தியமா, உனக்கு என்ன பைத்தியமா முடியுது? ஜிம்மி கையை விடு. சுக்கா நெல்லு லூசாடா நீ. எனக்கு அவன் அந்த லெட்டர் கொடுத்தா உனக்கு என்ன வச்சு? எனக்கு என்ன வச்சா என்ன கேட்குற? எனக்கு சுகா ஏன்டா இப்படி டென்ஷன் ஆகல? அப்புறம் உனக்கு வந்து லெட்ரு கொடுப்பான் அப்படின்னு பல்லு இழிச்சிட்டு நான் பார்த்துட்ருக்கிறதா? சுகா எனக்கு லெட்ரு கொடுத்தா உனக்கே ஒரு மாதிரி ஆகுது. தெரியல, எனக்கு அது ஏன்னா தெரியாது, அது சொல்லவும் முடியாது, அது எனக்கு என்னன்னு தெரியல. உன்ட்ட யாராவது வந்து பேசினாலும் எனக்கு சுத்தமாக பிடிக்கல, அவ்வளோதான். எனக்கு மட்டும் தான் சொந்தம்னு நான் நினைக்கிறேன். என்ன சுகா சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிம்மினுக்கு அப்படியே ஒரு மாதிரி ஸ்மைல் வருது. அவனுக்கு என்ன பேசுனே தெரியல. நீ சிரிச்சது போதும், இப்போ நீ வாரியா போகலாம்
அது இல்லை சுகா, யாராவது வந்து உன்கிட்ட பேசினாவோ இல்லை ப்ரப்போஸ் பண்ணாவோ இல்லை யாராவது பேசினாலே பேச மாட்டேன். ஆனால் நீ ஏன் என்கிட்ட மட்டும் இவ்வளோ ஒரு உரிமையாக இருந்துக்கிற, பேசுகிற? அதுவும் இல்லாமல் உன்னை யாராவது வாடா போடான்னு கூப்பிட்டா உனக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஆனால் நான் உன்னை திட்டுறேன், வாடா போடான்னு கூப்பிட்றேன், எல்லாமே பண்ணுறேன். ஆனால் உனக்கு ஒரு நாள் கூட கோவம் வந்ததே இல்லையா? ஏய் என்ன லூசுமே பேசிகிட்ருக்க? நம்ம 2 பேரும் சின்ன வயசுலேருந்து பழகிட்டுருக்கோம். அதுவும் இல்லாமல் நீ என்னோடதுடா. நீ எப்படி என்னை கூப்பிட்டா எனக்கு என்ன வந்துச்சு? என்ன சுகா சொன்ன? என்ன சொன்ன? நீ கண்டது பேசாமல் அமைதியாக மூட்டு வரியா ஒன்று சொல்லிட்டு நம்ம அப்படியே சைக்கிள் எடுத்து நடந்து போகிறான். சரி நம்ம ஜிம்மியனுக்கு நான் உன்னோடது. செம்மையாக இருக்குல்ல ஜிம்மின்? இது ஒரு மாதிரி கிக்காக தான் இருக்குது. ஆனால் இது என்ன ஃபீலிங்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிம்மியனுக்கு அப்படியே கன்ஃபியூஸ் ஆகுது. நம்ம ரொம்ப யோசிச்சது பல்ல காட்டினாதான் போதுண்டா, வரியா? டைம் ஆயிடுச்சு. சுகா வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிம்மின் அப்படியே போகிறான். என்ன சுகா, நீ உன்னை புரிஞ்சிக்கவே முடியல போடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். சரி அதெல்லாம் சரி, உனக்கு ஐஸ்கிரீம் வேணுமா வேணாமா? சுகா வேணும். ஒரே ஐஸ்கிரீம் தான், திரும்ப வாங்கி கொடுத்துட்ருக்க மாட்டேன், ஓகேவா? ஓகே ஒரு ஐஸ்கிரீம் தான் சொல்லிட்டு 2 பேருமே அப்படியே ஐஸ்கிரீம் சாப்பிட்டு ஜாலியாக அப்படியே நடந்து போயிட்டுருக்காங்கடா வீட்டுக்கு தான். இப்படியே தான்டா டேஸஸ் ஃபுல்லாக போயிருக்கோம். இந்த சைடு பார்த்தோம்னா நம்ம சுகாவுக்குமே அப்படியே +2 எக்ஸாம் வந்திருக்கும், நம்ம ஜிம்மியனுக்குமே 10th எக்ஸாம் வந்திருக்கும். 2 பேருமே அப்படியே எக்ஸாம் எழுதிட்டு ஒன்றா வீட்டுக்கு போகிறது, ஒன்றா ஸ்கூலுக்கு போகிறது, இப்படியே தான்டா டேஸஸும் வந்திருக்கும். நம்ம ஜிம்மியனும் 10th பாஸ் பண்ணியிருப்பான், நம்ம சுகாவும் +2 பாஸ் பண்ணியிருப்பான்டா. இப்போ 2 பேருமே அப்படியே லீவ் டேஸில் தான் இருக்காங்க. இப்படியே தான் டேஸஸும் அப்படியே ஃபுல்லாக ஸ்கிப் ஆகிருக்கும். ஒன் டே இப்படி தான் நம்ம ஜிம்மின் அப்போ தான் தூங்கி எழுந்திரிச்சிட்டு அப்படியே மெதுவாக ஜிம்மின் சுகா வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு வந்திருப்பான். இந்த சைடு நம்ம சுகா வீட்டை பார்த்தோம்னா எல்லாருமே அப்படியே பரபரப்பாக வேலை செஞ்சுட்ருக்குறாங்க. எல்லாருமே அப்படியே திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டுருக்குறாங்க. சரி நம்ம ஜிம்மியனுக்கு செம கன்ஃபியூஸ் ஆகிடுது. அவன் அப்படியே வீட்டுக்குள்ளே போகிறான். ஆண்டி என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? ஏன் எல்லாத்தையும் திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சு பேக் பண்ணிகிட்ருக்கீங்க? என்ன பண்ணுறீங்க? எதாவது பெயிண்ட் கிட்ட அடிக்க போகிறீங்களா? ஜிம்மின், சுகா உன்ட்ட எதுவுமே சொல்லலையா? நானே உன்ட்ட சொல்லலான்னு நினச்சேன். சரி சுகா சொல்லிப்பான்ட்டு நான் உங்கள் அப்பா அம்மாட்ட மட்டும் சொல்லிட்டேன். சுகா எதுவுமே உன்ட்ட சொல்லியா? சுகா எதுவுமே என்கிட்ட சொல்லவே இல்லை. நேற்று ஃபுல்லாக உங்கள் வீட்டுக்குள்ளே தான் இருந்தேன், அப்போ கூட எதுவுமே சொல்லலையே. ஆனால் ஏதோ ஒரு மாதிரியாக மூட் ஆஃபாக இருந்தான், அது மட்டும் எனக்கு தெரியும். ஆனால் ஒன்றுமே அவன் சொல்லவே இல்லையே அந்த பொறுக்கி. ஸோ நாங்கள் இங்கேருந்து போகிறோம்ப்பா, நாங்கள் திரும்ப போகலான் இருக்கோம். சுகா உன்ட்ட எதுவுமே சொல்லவே இல்லையா? இங்கே சுகாவோட அப்பாவுக்கு பிஸ்னஸ் எதுவுமே சரியாக வரல, அதான் நாங்கள் எங்கள் பழைய பிஸ்னஸே பார்த்துட்டு அங்கேயே திரும்ப போயிடலான் இருக்கிறோம். இது உன்ட்ட சுகாட்ட நான் நேற்றே சொல்லியிருந்தேனே, அவன் உன்ட்ட சொல்லவே இல்லையா அந்த பொறுக்கி? சரி ஜிம்மி, உன்னை நான் ரொம்ப மிஸ் பண்ணுவேன். சுகாவோட மேலே தான் நான் ரொம்ப பாசமாக செல்லமாக இருந்தேன். நீ சச் அ ஸ்வீட் காய் தெரியுமா? நீ சச் அ க்யூட் பாய் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுகாவோட அம்மா தான் அப்படியே அக் பண்ணுறாங்க. நம்ம ஜிம்மியனுக்கு அப்படியே சமசாக என்ன ஆண்டி சொல்கிறீங்க? திரும்ப அங்கேயே போகிறீங்களா? ஆனால் இத்தனை வருஷம் இங்கே தானே இருந்தீங்க. ஆமாப்பா, சுகா குழந்தையா இருக்க போது இங்கே வந்தோம், அதுக்கப்புறம் பெருசாக எதுவும் செட் ஆகலை, அதான் திரும்ப அங்கேயே போயிடலான்ட்டு முடிவு பண்ணிட்டோம். சரி நீ போய் சுகா பெட்ரூமில் தான் இருக்கிறான், எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டுருக்குறான், நீ போய் அவன்கிட்ட பேசுனா போய் பேசிட்டு வாவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சைடு நம்ம ஜிம்மியனுக்கு ஒரு மாதிரியாகிடுது. சரி நம்ம ஜிம்மியனும் அப்படியே போகிறான். நம்ம சுகா அவன் எதுவுமே பேக்லாம் பண்ணல, அப்படியே ஒரு மாதிரியாக அப்படியே உட்காட்ருக்குறான். என்னமோ அவனை கையில் தான் வச்சுட்டு அப்படியே அதை யோசிச்சுட்டு அப்படியே உட்காட்டுட்ருக்குறான். இந்த சைடு நம்ம ஜிம்மியன் வரான்னு தெரிஞ்சோடனே அதை அப்படியே கபோர்ட்குள்ளே போட்டுடுறான். ஜிம்மின் வாடா, நானே உன்கிட்ட பேசணும்னு நினச்சேன். சுகா என்ன நடக்குதுங்க? எனக்கு ஒன்றுமே சுத்தமாக புரியல. நேற்று ஃபுல்லும் உன் வீட்டில் தான் இருந்தேன், ஒரு வார்த்தை எனக்கு இதை பற்றி சொல்லவே இல்லை. நான் நேற்றுலேருந்து கேட்டுகிட்டே இல்லை உனக்கு என்னாச்சுன்ட்டு, நீ ஒரு வார்த்தையே சொல்ல. இப்போ காலையில் எழுந்துச்சி பார்த்தா அப்பா அம்மா எல்லாத்தையும் பேக் பண்ணி வச்சுட்ருக்காங்க, நீ இந்த ஊரை விட்டு போறியாமா? என்ன நடக்குது எனக்கு சுத்தமாக புரியல. சின்ன வயசுலேருந்து நீ என் கூட இருந்துட்டு இப்படி பொசுக்கிட்டு திடீர்னு விட்டுட்டு போகிறேன்னு சொன்னால் அப்போ நான் என்ன பண்ணுவேன்? நீ இப்படி சொல்கிற? ஜிம்மின் பொறுமையாக இரு. எனக்கே இது தெரியாதுடா, எனக்கே 3 டேஸ்க்கு முன்னாடி தான் எனக்கு தெரியும் அப்பாவுக்கு பிஸ்னஸ் சரியான லாஸு.
என்ன பண்ணுறதுன்னு தெரில. நாங்கள் முன்னால் இருந்தே இதை யோசித்து வச்சது தான். சரி எப்படியாவது கஷ்டப்பட்டு இங்கே இருந்தெல்லாம் நினச்சோம். ஆனால் பெருசாக செட் ஆகலை. எனக்கு நான் ஸ்கூல் இங்கே படிக்கிறனால தான் இத்தனை நாளாக எங்கள் அப்பா அம்மா ஓகேன்னு இங்கே இருந்தாங்க. நான் +2 முடித்தோடனே என்னை அங்கே அட்மிஷன் போட்டு அங்கே ஜாயின் பண்ணி விட்டு நாங்கள் மறுபடியும் அங்கேயே போயெல்லாம் முடிய மாட்டோம். எனக்கே இது தெரியாதுடா. எனக்கே ஒரு மாதிரியாக தான் இருக்குது. எனக்குமே என்ன பண்ணுறது தெரில. அது இல்லாமல் உன்கிட்ட இது எப்படி சொல்லணும்னு எனக்கு புரியல, தெரியும் இல்லை. எனக்கே ஒரு மாதிரியாக தான் இருக்குது ஜிம்மின். சுகா என்னண்ணே இப்படி பொசுக்குன்னு விட்டுட்டு போகிறேன்னு சொன்னால் நான் என்ன பண்ணுவேன்னு சொல்லிட்டு ஜிம்மின் அப்படியே அழுக ஆரம்பிச்சிடான். ஏய் ஜிம்மி டேய் எதுக்கிட்ட அழுகிற? லூசாடா நீ? எதுக்கு அழுகிற? எங்கே போயிட போகிறேன்? திரும்ப வந்து உன்னை பார்க்க போகிறேன், பேச போகிறேன். இப்போ என்ன நீ? அது இல்லை சுகா, உன்னை விட்டு ஒரு நாள் கூட நான் பிரிஞ்சு இருந்ததே இல்லை. எப்போவுமே டெய்லியும் நம்ம 2 பேரும் ஒன்றா தான் இருப்போம். இப்படி பொசுக்குன்னு உன்னை மீட் பண்ண முடியாது, பேச முடியாது, நம்மளை பார்க்க முடியாதுன்னு சொன்னால் அப்புறம் எனக்கு எப்படி இருக்கும்? அதுவும் நாய் பொறுக்கி என்கிட்ட நீ சொல்லவே இல்லை. இப்போ தான் அம்மா ஆன்ட்டி சொன்னதுக்கப்புறம் தான் எனக்கு தெரியும். அது இல்லைடா, எனக்கே ஒரு மாதிரியாக தான்டா இருக்குது. இப்படி பொசுக்குன்னு இத்தனை நாளாக இங்கே இருந்தோம். ஸ்கூல் ஃபுல்லாக இங்கே தான் படித்தேன். இப்போ பொசுக்குன்னு அப்பாக்காக இங்கே போகணுன்னு நினச்சா எனக்கே ஒரு மாதிரியாக இருக்குது. இது எந்த மாதிரி ஃபீலிங் தெரில ஜிம்மின் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு போய் ஜிம்மின் ஹக் பண்ணிடுறான். சரி நம்ம ஜிம்மினுக்கும் அப்படியே ஒரு மாதிரி செம ஷாக்கு. ஜிம்மின் அப்படியே அழுகிறான். ஆனால் ஜிம்மின் அவன் கூட இருந்த டேஸ்லாம் நான் சத்தியமாக சொல்கிறேன்டா ரொம்ப மிஸ் பண்ணுவேன். அது செம மெமரிஸ் தெரியுமா? அது அவ்வளோ ஒரு அழகான நாட்கள்டா. அந்த நாட்களை நான் மறக்கவே மாட்டேன். உன்னை என்றைக்கும் நான் மறக்கவே மாட்டேன்டா. ஐ மிஸ் யூ ஜிம்மின். ஐ மிஸ் யூ டூ சுகா. ஆனால் உன் மேலே எனக்கு கோபம். நீ போடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிம்மின்னு அப்படியே அடிக்கிறான். சரிடா எங்கே போயிட போகிறேன்? திரும்ப மீட் பண்ணலாம். இந்தா இது என்னோடய அட்ரஸ்ஸு, இது என்னோடய ஃபோன் நம்பரு. எனக்கு தெரியும் உன்கிட்ட ஃபோன் இல்லைன்ட்டு. உனக்கு எப்போ டைம் கிடைக்குதோ ஃப்ரீயாக இருக்க போதும் உங்கள் அப்பா ஃபோன்லேருந்து எனக்கு பண்ணேன். அவங்க பேர் பேசலாம். அதுக்கப்புறம் டைம் கிடச்சா பார்க்கலாம். நீ கரெக்டாக படி, கரெக்டாக ஸ்கூல் போ. யார்ட்டையும் தோணுதெல்லாம் பேசிட்டுலாம் இருக்காத, ஓகேவா? நான் இல்லைன்ட்டு கொழுப்பெடுத்துக்கூடாது, ஓகேவா? பொழுதுனைக்கு போய் ஐஸ்கிரீம் சாப்பிட்றது, ஊர் சுற்றுறது அப்படிலாம் இருக்கக்கூடாது. கரெக்டாக ஸ்கூலுக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்துடணும். போ சுகா, உன்கிட்ட நான் பேச மாட்டேன், போடா. சேர்றா சரி. இங்கே பாரு, பாரு சுகா, போடா பொணக்குட்டி, நான் உன்கிட்ட பேச மாட்டேன். கொழி கொஞ்சம் இங்கே பாருன்னு சொல்கிறேன்னு சொல்லிட்டு அப்படியே நம்ம சுகா அப்படி நம்ம ஜிம்மினோட சின்ன அப்படியே ஹக் பண்ணுறா. இங்கே பாரு, எனக்கும் ஒரு மாதிரியாக தான் இருக்குது. இது கருமம் என்ன மாதிரி ஃபீலிங்குன்னு தெரியல. ஆனால் எனக்கு கிடச்ச உண்மையான பெஸ்ட் ஃப்ரெண்டு தெரியுமா? ஆமாம் நான் உனக்கு ஃப்ரெண்டு தானே. என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுகாவுக்குமே என்ன பேசுனே தெரில, நம்ம ஜிம்மினுக்குமே என்ன பேசுன்னு தெரில. ஏன்னா பொசுக்குன்னு 2 பேர்த்துக்குமே அவங்க 2 பேர்த்தையும் விட்டுட்டு போகிறது தெரியாது. ஒரு மாதிரியாக இருக்குது. நம்ம ஜிம்மினுக்குலாம் ஒரு அதை தாங்கிக்கவே முடியல. இத்தனை நாள் கூட இருந்தவன் திடீர்னுட்டு எங்கேருந்து வந்தானோ மாட்டி அங்கேயே போகிறான்ற போது நம்ம ஜிம்மினுக்குமே ஒரு மாதிரியாக இருக்குது, நம்ம சுகாவுக்குமே ஒரு மாதிரியாக இருக்குது. அவங்க 2 பேர்த்துக்குமே என்ன பேசுனே தெரில. அவங்க எல்லாருமே பேக்கும் பண்ணிட்டாங்க. இந்த சைடு நம்ம சுகா அப்படியே கிளம்புறான். இந்த சைடு நம்ம ஜிம்மினை தான் வந்து லாஸ்ட்டாக ஹக் பண்ணுறான். ஓகே ஜிம்மின், பார்த்து சேஃபாக இரு, ஓகேவா? ஓகே சுகா, ஐ மிஸ் யூ. சேர்றா கோழி குஞ்சு, பார்த்துக்கிறேன், ஓகேவா? கட்டாடுறா. சரியா, நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுகாவும் அப்படி அங்கே கிளம்பி போயிடுறான். நம்ம ஜிம்மினுக்கு அது ஒரு இது என்னடா நடக்குது? காலையில் எழுந்துச்சி வந்தா இவன் பாட்டு கிளம்பி போயிட்டான். என்னடா இது ஒன்றுமே புரியாமல் அவனுக்கு ஒரு கன்ஃபியூஸாக இருக்குது. அங்கே ஜிம்மினோட அப்பா அம்மாவும் அப்படியே அமுச்சு விட்டுட்டு அவங்களும் அப்படியே போயிடுறாங்க. இப்படியே தான்டா நம்ம ஜிம்மினோட லைஃபு போயிருக்கோம், டேஸஸும் போயிருக்கோம். நம்ம ஜிம்மினும் அப்படியே இந்த ஸ்கூல்லாம் முடிச்சிருப்பான் அங்கேயே தான். ஓகேடா, நான் அதை வந்து இதோட முடிச்சுக்கிறேன். இதோட கண்டினியூ நான் வந்து 2 ஷாட்டாக போடுறேன்டா. ஏன்னா இதுவே வந்து இவ்வளோ தூரம் வந்துருச்சு. நான் என்றைக்கு 1 ஷாட்டுன்னு சொல்லிட்டு விட்டுருக்கேன். அதோடு அப்படியே கண்டினியூ பண்ணி 2 ஷாட்டாக தானே போட்டிருக்கேன். அதே மாட்டேன் இதுவும் அப்படியே நான் 2 ஷாட்டாக போடுறேன். சீக்கிரம் போட்டுருவேன்டா. இந்த யூமின் ஸ்டோரி உங்களுக்கு பிடிக்கும் நம்புகிறேன். பார்க்குறேன் எந்த அளவுக்கு லைக்கு போகுது. அது நல்லா போச்சுன்னா தான்டா மறுபடியும் அடுத்த பாட்டு போடுவேன். இல்லைன்னா
பார்க்கலாம்டா. ஓகேடா. இந்த ஸ்டோரி பிடிச்சிருந்தா ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைபர் எப்படி இருந்துச்சுன்னு வந்து கமெண்ட் பண்ணுங்கடா. ஓகே பாய், சி யூ, டாட்டா, லவ் யூ, சராங்கே.